திருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பலத்தோடு உங்களுடைய ராசியும் அந்த செவ்வாய் பார்க்குறாருங்க, நல்ல விஷயம்தான். ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் போய் மறைஞ்சிருக்குது. கூட புதன் அட்டமாதிபதி, அவர் ஆட்சி பலத்தில் இருக்கார். சூரியன் 10 8 மறைகிறதுனால ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னா, 8 மறைகிறதுனால சூரியன் நிறைய விஷயங்களை நன்மைகளை செய்ய காத்திருக்காரு. மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு பயப்பட வேண்டியதில் நிறைய நன்மைகளும் உண்டு. என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் கேது. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. கூடவே சுக்கிரனும் இருக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆனி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 8ஆம் பாவத்தில் தான் இருக்க போறார். ஆனி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியிலிருந்து 7ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில செவ்வாய் இருந்தால் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பார். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு ராசிநாதன் பலமடைவது அல்லது ராசியோடு சம்மந்தப்படுவது அது நடக்குது இந்த மாதம். தைரியமாக இருக்கலாம் விருச்சிகம். ஆனி மாதம் 8ஆம் தேதி 22/6/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஆனி 8ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா, ஆனி 15 அன்னைக்கு புதன் வக்ரமாகுது. ஆனி 23 அன்னைக்கு எகைன் வக்ர பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்குள்ளேயே போயிடுறாரு. ஸோ புதனனுடைய நகர்வு இப்படி இருக்கு. ஆனி மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. 7 கூடியவர் 9ல் 12 கூடியவர் 9ல் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னா, குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. கூட 20ஆம் தேதி இந்த சுக்கிர பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றாரு இல்லையா, அங்கே மட்டும்தான் கொஞ்சம் சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்போது இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதுதான். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதுதான். இதில் உங்களுடைய அட்டமாதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி, லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் மட்டும்தான் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கார். கடகத்திலேருந்து மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றாரு, கடகத்தில் வக்ரமாகிறார், கடகத்திலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே போகிறார். 10-20 நாளுக்குள்ள இந்த பயிற்சிகள் எல்லாம் நடந்துருது. ஸோ ஆயுள் ஸ்தானத்தை மையம் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும். தசாபுத்தி அந்தரம் கூட இல்லை சார், அந்த நட்சத்திர சாரமாவது வாங்கி தசாபுத்தி நடச்சுன்னா கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னா அப்பவும் இந்த பலன் நடக்கும். பெரிய மாற்றங்களை லைஃப் ரிலேட்டடாக பெரிய மாற்றங்களை கொடுக்காது. ரைட். முதல்ல சூரிய பகவான். சூரியன் என்ன சொல்கிறது, 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி. அவர் போய் ராசி 8ஆம் இடத்துல மறைகிறார். அந்த மாதம் முழுக்க சூரியன் 8ல் தான் இருக்குது. சூரியன் 8ல் இருந்தால் அதை செய்வார், அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார் அப்படின்ற பயமெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. அப்படி ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. மாறா சூரியன் என்ன செய்வார், 8ல் இருக்க சூரியன் முதல்ல இழந்த கலையை, உங்களுடைய முகத்தில் நீங்கள் இழந்த கலையை மீட்டெடுத்து தருவார். வெளியில் பார்க்கும்போதே
மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு தேஜஸாக இருக்கிறாங்க, பரவாயில்லையப்பா முன்னாடி இருந்து பலன்னு ஆகிட்டேன், தெளிவாகிட்டேன், முகத்தில் அந்த நிதானம், அந்த பொறுமை எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் உயர்த்தி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தோற்றம் நம்மளிடம் மற்றவர்கள் பார்ப்பார்கள். அதில் இருந்து மாற்றம் என்ன. வயது மூத்த நபர்களுக்கு ஆயுள் தொடர்பான பயம் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா இனிமேல் அந்த பயம் இருக்காது. சூரியன் 8க்கு வந்துட்டார், உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய தசாபுத்தி அந்தரமோ இல்லை கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகணன்னு தசாபுத்தி அந்தரம் நடத்திட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மனதளவில் இருந்த அந்த ஆயுள் பயம் முழுமையாக நீங்கிவிடும். இந்த மாதம் முடியும் போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, ஆமாப்பா முன்னாடி இப்படி இருந்தது, அதாயிடும் இது வருமோன்னு நினச்சிட்டு இருந்தோம், அதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு, நம்மளுக்கு எதை பற்றி நம்ம நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். ஸோ ஆயுள் பயம் அப்படிங்கிறது நீங்கிடுது மனசுக்குள்ளே இருந்து. மூணாவதா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். ஆனால் நியாயப்படி உங்களுக்கு வரவேண்டிய சொத்தே உங்களுக்கு கிடைக்காம இருக்கு, அதில் குறைச்சலாக கூட கொடுக்க மாட்டுறாங்க, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் மட்டும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைக்குள்ள நம்ம இறங்கலாம். இல்லாத பட்சத்தில் அதை பற்றி பேசவே கூடாது, கவலையப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம போயிடும். எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்காக போராடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த 2 டைம்ஸையும் புரிஞ்சுக்குங்க. 8ஆம் இடத்து சூரியன் இல்லைன்னா வாங்கி கொடுத்துருது, இருக்கு அப்படின்னா அதில் கொஞ்சம் குறையா பண்ணுது, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் சில நேரங்களில் நல்லதை செஞ்சாலும் சில விஷயங்களில் என்னென்னா தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா 10 கூடையர் இல்லையா, அவர் 8ல் உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது யாரெல்லாம் நுகரும்போது நல்ல வாசம் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய தொழில்கள், பெட்ரோல் பங்கு, ஆயில் கடை, டாஸ்மார்க்கு, அதாவது ஐஸ்கிரீம் பார்லரு, அதுவும் வாசம் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு தான். சரிங்களா? நார்மலாக சுவாசிக்கிற ஸ்மெல்லை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் இருக்கக்கூடிய தொழில்களை மையமாக வைத்து தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகராசி அன்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் தொழிலில் அபரிவிதமான லாபம் உண்டாகும். எதிர்பார்க்கவே முடியாது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு சம்பாத்தியம் வந்துடுச்சா பிடிச்சிருச்சா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு லாபத்தை பார்க்க முடியும். என்ன மற்றவங்க நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா நான் அந்த வேலையில் இருந்துட்டு வர்றேன், அப்படியே வாசம் அப்படியே அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பால்காரர் இருக்கிறாரு, பால் கறந்துட்டு வந்தால் மாட்டு சுரை அடிக்கத்தான் செய்யும் இல்லையா? ஒரு உரக்கடையில் இருக்கிறவங்க, உரக்கடை அதிபராக இருக்கிறவங்க, அந்த மாதம் உடம்புல வரத்தான் செய்யும். ஸ்மெல் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மாதம் ஜாக்பாட் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தே தீர, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன விஷயம், இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நம்மளுடைய செயலை மாற்றிடுது சூரியன். சரிங்களா? காசு பணம் கொடுக்காமே அட்வர்டைஸ்மெண்ட்டை வாங்கி கொடுத்து, வாடிக்கையாளரை கொடுத்து இலவசமாக விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறது சொல்லுது. ரைட்? ஓகே. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். வாழ்க்கை துணை கட்ட மட்டும் இங்கே அனுசரித்து போகணுமா சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக அனுசரித்து போகணும். காரணம் என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கு காரணமாக மாறிவிடுகிறது 8ஆம் இடத்து சூரியன். இந்த உடல் தொந்தரவுகளாக வந்துடும், அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொடுக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை அதிகப்படியான செலவுகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நம்மகிட்ட இவ்வளோதான் இருக்குது, இது இந்த லிமிட்டுக்குள்ளே தான் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு விஷயத்தை செலவு பண்ணிடுறது, நாளைக்கு வரதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறது. வாழ்க்கை துணை பொருளாதார ரீதியான விஷயங்களில் மெத்தனத்தை காட்டுவார்கள் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதில் ஒரு சின்ன மைனஸ் எல்லாம் சொல்லிடுறேன். நான் என்ன பண்ணுவோம்னா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அடுத்தவங்களோட வேலைக்கு போய் நம்ம அச்சக்காரம் வாங்கிட்டு இருப்போம். இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன்னு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்போம்.
அப்போ நம்ம வேலையும் கெட்டணும், நம்ம போய் இன்னொருத்தரோட வேலையில் குறுக்கிடுறோம் இல்லையா, அவங்க வேலையும் கெட்டு போயிடுது. அதனால பழிவாக நம்மளுக்கு வந்து சேருது, பொருள் நஷ்டம் ஏற்படுது, நேரம் விரயம் ஏற்படுது, அலைச்சல் ஏற்படுது. உங்களுடைய வேலை கெட்டு போச்சுன்னா பொருளாதார விரயம் ஏற்படும் இல்லையா. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. அதே நேரத்தில் ஒருத்தர் உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்ல வர்றாங்க, பேச வர்றாங்க, பிடிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறது தான் மனிதத்தன்மை. இந்த 8ஆம் இடத்து சூரியன் இருக்குது, என்ன ஒன்று தெரியுங்களா, எல்லாமே எனக்கு தெரியும், வேலை நீ வார் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திடும். ஸோ அந்த விஷயமும் செய்ய வேண்டாம், அந்த விஷயமும் செய்ய வேண்டாம். மூன்றாவதாக சுய முடிவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சுய முடிவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட்டு கேட்டு பேசி ஒரு ஒப்பீனியனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். சுய முடிவுகள் எடுக்கும்போது அதில் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. பிரச்சனைகளை நாமளாகவே இழுத்துக்குவோம் சுய முடிவுகள் எடுத்தோம்னா. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. சுய முடிவுகள் எடுப்பது குடும்ப வாழ்க்கையில் அதிருப்தியை கூட தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருங்க. ஸோ சூரியன் நன்மையை செஞ்சாலும் சின்ன சின்னதான குறைபாடுகள் இருக்குது. குறைபாடுகளை சரி செய்கிறதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த பதிவில் சொல்லிவிடுவேன். இப்போ 10ஆம் அதிபதியாகி சூரியன், அந்த விஷயத்தையும் பார்த்துருவோம். 10ஆம் அதிபதி ஆகிட்டார், அவர் போய் 8ல் மறைகிறார். 10 உடையவர் 8ல் மறைவதால் நடக்கக்கூடிய தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன? 8ல் மறைகிறாருன்னா வேலைக்கு போகிற ஆளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 10ஆம் அதிபதி 8ல் இருந்தானா, 12ல் இருந்தானா, 15ல் இருந்தா என்ன, நான் வேலைக்குள்ள போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன அழுத்தம். தொழிலெல்லாம் நல்லா தான் போகும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, சூப்பராக போகும், எந்த தொந்தரவும் இல்லை. தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு லாபத்தில் தான் போய் அந்த கிரகம் உட்காந்துருக்குது. இன்னும் சொல்ல போனால் லாபத்திலேயே தொழில் போகும். போன மாதத்தோட இந்த மாதம் நல்லாவே இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம், தொழில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, வில்லங்க வந்துடுமோ அப்படிங்கிற பயம், ஆள் மனதிற்குள் ஒரு பயம் வரும். அப்போது அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன ஒன்றுன்னா, நம்மளை நாமளே குத்தம் சொல்லிக்குவோம், நம்ம கூட இருக்கவங்கள குத்தம் சொல்லிக்குவோம். முன்னால்தான் அப்படி ஆச்சு, இன்னால்தான் அப்படி ஆச்சுன்னு கூட இருக்கவங்க ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது, சரிங்களா? சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, 8ஆம் இடத்துல 10 கூடியவர் போயாச்சு அப்படின்னா கணவன் மனைவி வாழ்க்கை துணையோடு சேர்ந்து குழந்தைகளோடு சேர்ந்து கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும். அது சிம்பிளான ஒரு ரெக்வஸ்ட். அது அப்படி போயிட்டு வர்ற பட்சத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நன்மை. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். எப்படியும் வாழ்க்கை துணை அனுசரித்து தான் போகணும், வேறு வழி இல்லை. அந்த அனுசரிப்பு அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலை லவ் அண்ட் அஃபெக்ஷனாக மாற்றுறதுக்கு ஒரு பாலமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அப்போது கணவன் மனைவியாக, குழந்தைகளாக, குடும்பமாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு பக்கத்தில் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நாளாவது உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா 10ஆம் அதிபதி 8க்கு போயிடுச்சுன்னா குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற எண்ணமே இருக்காது. சம்பாதிக்கிற விஷயம்தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம். குடும்பத்தை எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிறேன். ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டால் போத்தாதா, என்ன நேரம் அவங்கள பிடிச்சி தாங்கிட்டே இருக்கணுமான்ற மனசுக்குள்ளே அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லை லைஃப், அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணிக்குவாங்க இந்த மாதம். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ரைட். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இவ்வளவு சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்குது. அது தவிர்க்க முடியாதது கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை டெவலப் பண்ணிக்கூடிய குறைபாடு தான். அடுத்த செவ்வாய் ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்போது என்ன தான் சண்டை சச்சரவு வந்தாலும் பிடிச்சாலும் கடைசியில் நம்மளுக்கு வாழ்க்கை துணை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ அவங்கள நோக்கி போகிறதுல தப்பில்லை அப்படிங்கிறத சொல்லுது. இந்த நேரம் ராசி அதிபதி 7ல் போய் அமரும்போது
சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றம், வருமானம், நினைத்ததை செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. நினைத்ததை செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வாழ்க்கை துணை உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடுவாங்க. நீங்கள் அவங்கள நோக்கி போகும்போது, அவங்ககிட்ட சரண்டர் ஆகும்போது சுகவாசியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ராசி அதிபதி 7ல் இருக்கும்போது ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகளும் ஆதாயங்களும் தன உதவிகளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. செவ்வாயாக இருக்கிறதுனால சொத்து வண்டி வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தேவையில்லாத கோபத்தை குறைச்சிக்கணும். நீங்கள் பிடிவாதம், அவசரம் எல்லாமே இருக்கும், அதையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. என்ன வாழ்க்கை துணைக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல் பிஸ்னஸ் என்ன சொன்னால், கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதிலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக, உங்களுக்கு ஸ்மூத்தாக மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. இப்போ 6ஆம் அதிபதி 7ல் போய் உட்காந்துட்டார். ராசி அதிபதி 7ல் இருந்தால் வாழ்க்கை துணை சார்ந்து இருக்கிறீங்க, 2 பேர்த்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 6 கூடிய 7ல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை வரும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் எது சார் உண்மை, எது நடக்கும் அப்படின்னு கேட்டால், முதல்ல சொன்னேன் இல்லையா, நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்கன்னு, அதுதான் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அதே போல் கையில் பொருளாதார விஷயங்கள், தொழிலில் நல்ல லாபம் எல்லாமே வந்தாலும், எல்லாமே நம்மளுக்கு சௌக்கியமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க, மனசுக்குள்ளே ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும். இதெல்லாம் பத்தாதோ, இதுக்கு மேலே இன்னும் சம்பாதிக்கணுமோ, நம்ம லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லையோ அப்படிங்கிற பயமெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஸ்கின் அலர்ஜி, அந்த பிம்பிள்ஸ் வர்றது, ஏக்னே, அப்புறம் வேர்க்குறுகள் வர்றது, ரிங்வாம் வர்றது, அதே போல் நிறைய பேர்த்துக்கு பொடுகு, ஹேர்ஃபால் ஆகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை ஆல்ரெடி இருந்ததுன்னா அதனுடைய வீரியம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி காட்டுது. ஏதாவது அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை உடனே சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, அதை பார்த்துக்கிடுங்க. மற்றபடி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களை சொல்லுது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்றும் இல்லை, சும்மா எதை பூச்சி தேய்ச்சி கண்ணெல்லாம் செவந்து போயிடும். சரிங்களா? அப்புறம் அந்த கண்ணில் சதை வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்ததுன்னா உடனுக்குடனே பார்த்து சரி பண்ணிக்கங்க. அது டிஸ்டர்ப் பண்ணும், இரவு நேர தூக்கங்களே அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மிகச்சரியாக பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். மிகச்சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத மற்ற உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ பொது இடத்துலையோ உங்களுக்கு உண்டான பேர் கூட அது வாங்கி தருது. அறிவாளி அப்படிங்கிற பேரை வாங்கி தருது. ரைட். வாழ்க்கை துணைக்கு 7 செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு உடனே தொந்தரவு வந்து தான் போகும், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த அடிவயிறு சம்மந்தமாக பிரச்சனைகள் வரும், மோஷன். ஏன்னா 7 செவ்வாய் இருக்கும்போது மோஷன் ட்ரபிள் ஆகும். ஆல்ரெடி செவ்வாய் 6ல் இருக்கும்போது ராசி பார்த்தது, இப்போ 7 செவ்வாய் இருக்குது, இப்போவும் ராசியை பார்க்கும். மோஷன் ட்ரபிள் ஆகிறது, என்ன சொல்கிறதுனா அந்த பைல்ஸ் தொந்தரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூல வியாதிகள், அது சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து போகிறதோ, இன்டைஜஷன் ஆகிறது, இல்லைனா ரொம்ப லூஸாக போகிறது. நம்ம டைஜஷன் நார்மலாக இருக்காது. செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த விஷயத்தில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது சொல்லுது. கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறதுனால வேறு யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டோம். நம்மளுக்கு உரிமைப்பட்ட ஆள்கிட்ட மட்டும்தான் விருச்சகம் கோவப்படும். சிம்மமும் அப்படி தான். நம்மளுக்கு உரிமைப்பட்ட ஆள்கிட்ட கோவப்பட்டு அவர்களை திட்டி ஒரு வழி பண்ணிடுவோம். அப்போது மற்றவங்களை சொல்லி பேசுனா, பிடிச்சா அம்மா அப்பா பேசுனா என்றைக்காக தான் நம்ம கூட வந்துடுவாங்க. கணவனையோ மனைவியோ அப்படி பேசுனா நம்ம போடாமல் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பி போயிடும் இல்லையா. இப்போ முடிஞ்சளவு கோபத்தை வாழ்க்கை துணைகிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? இது பெண் ஜாதகமாக இருக்குது. விருச்சகம் நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை முடிஞ்சார். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட சிவனே நெருக்க விட மாட்டீங்க. இதை செய்ய அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதாவது ஒன்றை சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த மனுஷன் வெளியில் போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போவீங்க. தனியாகவே விட மாட்டீங்க. ரொம்ப பொசசிவ் ஆகிருந்த காலகட்டம்
வாழ்க்கை துணையின் மீது அதிக ஆசை, அதிக பொசசிவ் ஆகிடும். கொஞ்ச நேரம் அவங்கள தனியாக விட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம அதை வேறு மாதிரி ரகடாக வெளிப்படுத்துவோம். அது அவங்களுக்கு புரியவும் செய்யாது. ரொம்ப டார்ச்சராக்குன்னு சண்டைக்கு தான் வருவாங்க நம்மகிட்ட. நம்மளுடைய பாசத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படியெல்லாம் தோணும், அப்படியெல்லாம் இருக்குன்னு தோணும். ஏன்னா ஹார்மோன் பிளானட் செவ்வாய், அதுதான் முக்கியம். அந்த ராகுக்கு மிட் பாயிண்டில் செவ்வாய் போய் உட்காருது. அது 7ஆம் இடமாயி. அப்போது அதை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டேன். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா போதுமானது. ஓகே, அடுத்ததான் நம்ம புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி. அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம். அவர் போய் 9ல் அமர்றாரு. செவ்வாய் புதன் 9ல் எப்போ உட்கார்றாருன்னா ஆனி மாதம் 8ஆம் தேதி. ஆனி 23 வரைக்கும் புதன் 9ல் தான். 9ல் புதன் இருப்பது எவ்வளவு நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னதான் அவர் அட்டமாதிபதி இருந்தால் லாபத்தை தரக்கூடிய கிரகம். யாரும் நம்மகிட்ட ஒரு கருத்தை அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. 9ஆம் இடத்துல புதன் இருந்தது அப்படின்னா சரியா தப்பா, எது சரி அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணி கரெக்டாக பேசுவாங்க. சட்டம் பேசுதல் கரெக்டாக பேசுவாங்க. உங்களை ஏமாற்ற முடியாது. பேச்சில் இவங்களுடைய தெளிவு கரெக்டாக தெரியும். யாரெல்லாம் வியாபாரம் செய்துட்டு இருக்கிறீங்களோ, விருச்சிக ராசியில் இருந்துட்டு வியாபார தொழிலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, சின்ன காய்கறி வியாபாரம் இருந்தாலும் சரி, பெரிய மொபைல் கம்பெனி வச்சு மொபைல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருக்குது வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வியாபாரம் 2 மடங்காக மாறும். நல்ல வருமானத்தை கொடுக்கும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதே போல் ஈலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ரைட்டிங் ஃபீல்டில் டைப் ரைட்டராக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கலாம். இந்த மாதிரி ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்களுக்கு, அதே போல் அந்த இயர்லியராக கோச் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு அத்லெட்டாக இருந்ததுன்னா பிகினிங் கோச்சர்ஸ் இருப்பாங்களா, அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் சூப்பர். அதே போல் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களை எப்பவுமே கலகலப்பாக வச்சுக்கணும்னு நினைப்போம். அதுக்காக நிறைய குறும்புகளெல்லாம் பண்ணுவோம், குரங்கச்சேட்டையெல்லாம் பண்ணுவோம். அதுவும் இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்தாலும், ஆயிலையும் கேட்டை ரேவதியில் எந்த கிரகம்னு தசாபுத்தி நடத்தினாலும் இந்த காலகட்டம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குவீங்க. உங்க கூட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். பொருளாதார தடைகள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது. ஏன்னா லாபாதிபதி 9ல் இருப்பதால் அது நல்ல விஷயம்தான். என்ன, வாழ்க்கை துணைக்கு இடமாற்றத்தை கொடுக்க, அவங்க விருப்பங்கள் நிறைவேறதற்குண்டான முயற்சிகள் அவங்க எடுப்பாங்க, தனிப்பட்ட முறையில் எடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். ரைட். அப்போது நம்மளுக்கு தெரியாமல் சில விஷயங்களை செய்யும்போது, ஏன்னா சுக்கிரன் பேரை முதல் 20 நாட்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியாமல் வாழ்க்கை துணை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் போகும்போது கணவன் மனைவிக்குள்ளே அந்த புரிதல் இல்லாமல் இன்னொருத்தர் வேறு மாதிரி திரிச்சுட்ருவாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க ட்ரெஸ் எடுக்கணும், கையில் காசு வச்சுருக்காங்க, ஒரு ஷாப்பிங் மால் போய் எடுக்கிறாங்க, அது ஃப்ரெண்ட்ஸோடு போய் எடுப்பாங்க. அது நம்மக்கிட்ட வேறு மாதிரி சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இப்போ உங்களோட ஒய்ஃப் இங்கே சுற்றிட்டு இருக்கிறாப்பா, உன்னோட ஹஸ்பண்ட் இந்த இவங்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருப்பாங்க, ஆனால் வேறு யாரு கூட சுற்றிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு விட்ருவாங்க. இப்போ 3வது நபரனுடைய அந்த தவறான தகவல் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக லீட் பண்ண பார்த்துக்குங்க. ஏன்னா புதனும் 9ஆம் இடத்துல இருக்குது, சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் தவறாக சித்தரிக்கப்பட்ட விஷயமாயிரும். தவறான பெண்ணோட பழக்கம், தவறான ஆணோட பழக்கம் அப்படின்னு சொல்லி 3வது மனுஷன் உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட். வேறு என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் 9ல் இருக்கும்போது நிறைய நன்மைகளை செய்கிறாரு. சின்ன சின்ன குறைகளும் இருக்குது. நன்மைகள்னு சொல்கிறது என்னென்னா நம்மகிட்ட பேசுகிறாங்க எல்லாருமே, சார் நீங்கள் நல்லதெல்லாம் சொன்னால் நடக்கவே மாட்டேங்குது சார், கெட்டது சொன்னீங்கன்னா உடனே நடந்துடுது சார் அப்படின்னா, அது எப்படி சார்? நல்லதும் சொல்கிறோம், கெட்டதும் சொல்கிறோம், ரெண்டுமே நடக்கணும்ல. நல்லது சொன்னால் தான் நடக்குது, கெட்டது சொன்னால் நடக்க மாட்டேங்குது சார். சரி, நல்லது சொன்னால் நடக்க மாட்டேங்குது சார், கெட்டது சொன்னால் மட்டும் நடக்குதுன்னா நடக்கும். அதை அந்தளவுக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ரைட். 9ஆம் இடத்து சுக்கிரன் 2வது குழந்தைக்கு தாராளமாக முயற்சி பண்ணலாம். நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகரிக்கும். உடம்பை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கலாம், ஃபிட் அண்ட் ஃபினிஷாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி போடுவீங்க. வாட்டர் ஃபில்டரு,
வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வாங்கி போடுவீங்க. சோஃபா செட்டெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக மெத்தை வாங்குறதுக்கு அதுக்கான ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல் வந்து ட்ரஸ்ட் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கும். முதல் 20 நாட்கள் சுக்கிரன் நல்ல சூழலில் தான் இருக்கிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் கேது கூட வந்து சேருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அமைதி தென்படும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றிடமோ ஒரு பிரிவினைக்கு உண்டான ஒரு அச்சமோ மனசுக்குள்ளே வரும். அது மாத கடைசியில் நடக்குது. ஸோ அதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணலாம். தினமும் கூட பண்ணலாம். விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் நீங்கள் பார்க்க முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.